வாக்குகள். கர்த்தரை துதிக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை துதிக்க வேண்டும். இந்த ஜனங்களை எனக்காக ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். தேவன் நம்மை ஏற்படுத்தினது அவரை துதிப்பதற்கு தான். இவர்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னை துதிப்பார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரை நாம் துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவன் நம்மை தெரிந்து கொண்டதற்கு, அவர் நம்மை ரட்சித்திருக்கிறார், நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார், நமக்கு உணவு கொடுக்கிறார், உடை கொடுக்கிறார், வீடு வாசலை கொடுக்கிறார், நம்மை போகும்போது வரும்போது நம்மளை பத்திரமாய் பாதுகாக்கிறார். நாம் அவருக்கு என்ன செய்ய முடியும்? அவர் செய்த உபகாரங்கள், கர்த்தர் செய்த உபகாரங்களுக்கு நான் என்னத்தை செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு கர்த்தரை துதிப்பேன். அல்லேலூயா. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார். தேவன் நம்மை பிசாசுகிட்ட இருந்து நம்மை ரட்சித்திருக்கிறார். தேவன் நம்மை பாவத்தின் எண்ணத்திலிருந்து ரட்சித்திருக்கிறார். பொல்லாத சிந்தையிலிருந்து நம்ம ரட்சித்திருக்கிறார். பொறாமையிலிருந்து நம்ம ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா. மானிசத்தின் கிரியிலிருந்து நம்மை ரட்சித்திருக்கிறார். தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறபடினாலே அவருக்கு நாம் ஒன்றுமே செய்ய முடியாது. அவரை நாம் துதிக்க வேண்டும். அல்லேலூயா. வியாதியிலிருந்து நம்மை ரட்சித்திருக்கிறார். கொடிய வியாதியிலிருந்து, மரணத்திலிருந்து நம்ம ரட்சித்திருக்கிறார். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தை ஜெயித்த தேவன் மரணத்திலிருந்து நம்மளை ரட்சித்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நித்தியமான அழிவு ஆகிய நரகத்திலிருந்து நம்மை ரட்சித்திருக்கிறார். ரட்சிப்பு சாதாரணது கிடையாது. தன் ஜீவனை கொடுத்து நம்மை ரட்சித்திருக்கிறார். ஜீவனை கொடுத்த தெய்வத்துக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? அவரை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவர் ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தரை எக்காலத்திலே ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தரை எக்காலத்திலே ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். அவரை துதிக்கிறது நம் வாயில் இருந்து கொண்டே இருக்கணும். ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருக்க வேண்டும், துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை துதிக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குவது. முதல் கர்த்தருடைய பிள்ளைகள் அவரை துதிக்கணும். காலையில எந்திரிச்ச உடனே முழங்கால் படியிட்டு, அதிகாலையிலே இருட்டு வேளையிலே நாம் எழுந்திருக்கும் பொழுது முழங்கால் படியிட்டு அவரை துதிக்கணும். துதிக்கணும். ஏன் துதிக்கணும்? யாருக்காக துதிக்கணும்? எதற்கு துதிக்கணும்? அவரை துதிக்க துதிக்க அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்கிறது. ஜீவனை காட்டிலும் உடைய கிருபை நல்லது. என்னுடைய ஜீவனை காட்டிலும் உடைய கிருபை நல்லது. நம்ம துதிக்கும் பொழுது நம்மை பாதுகாக்கப்படுகிறோம். நம்ம துதிக்கும் போது அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்கிறது. நாம் துதிக்கும் பொழுது ஒரு சமாதானத்தை பெற்றுக் கொள்கிறோம். நாம் துதிக்கும் போது பிசாசு கிட்ட இருந்து ஒரு விடுதலையை பெற்றுக் கொள்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் அவரை துதிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். துதித்தலும் சபித்தலும் ஒரு வாயிலிருந்து பிறக்கக்கூடாது. துதிக்கிற வாய் பிறரை பார்த்து சபிக்க கூடாது. அல்லேலூயா. அதில் மிகவும் கவனமாக இருக்கும். கர்த்தரை துதிக்கும். நாம் வேலை செய்து கொண்டிருந்தாலும் நம் வாய் கர்த்தரை துதித்துக் கொண்டே இருக்கும். வேலைக்கு போனா கர்த்தரை துதித்துக் கொண்டே இருக்கும். வீட்டுல வேலை செய்தாலும் கர்த்தரை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். கலைக்கு போனாலும் களை வெட்டினாலும் கர்த்தரை துதிக்கணும். அல்லேலூயா. இந்த வாயிலை கர்த்தரை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நீ கர்த்தரை துதிக்க 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 எப்படி இருப்பாய்? ஒரு நெருப்பை போல பிரகாசிப்பாய். அல்லேலூயா. ஒரு நெருப்பை போல, ஒரு அக்னியை போல பிரகாசிப்பார். அக்னி கிட்ட எது வராது, எந்த பூச்சி வராது, எந்த பேய் வராது, எந்த வியாதி வராது. எது வந்தாலும் பொசிடும். எது வந்தாலும் நீங்க துதிக்க 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 அப்படியே பவர்ஃபுல்லா இருப்பீங்க. துதிக்க 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 நெருப்பு போல செயல்பட்டு கொண்டு இருப்பீங்க. அல்லேலூயா. கர்த்தரை என்னை காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதுமே வாயில் இருக்கும். தேவனுடைய மனிதர் சொல்லுகிறார், கர்த்தரை துதித்து நாம் அடுத்தபடியாக அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை அவரை குறித்து அநேகருக்கு சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அவரை சொல்லுவதற்கு நீ என்னை பின்பற்றி வா, நான் உன்னை மனிதனை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன். மனிதனை பிடிப்பதற்கு நீ என்னை பின்பற்றி வந்தால் நீ மனிதனை பிடிக்கிற, மீன் பிடிக்கிற பேரும் பார்த்து சொன்ன, என்னை பின்பற்றி வா, மனிதனை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன். அல்லேலூயா. அவருடைய நாமத்தை ஒவ்வொரு மனிதனுக்கு சொல்ல வேண்டும்.